ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடி பண்ணுறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் நீ எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டேட் செட்டப் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா February 19 and previously closing price வந்து 25,823 இருக்கு. நம்ம அந்தமே எடுத்துக்கணும். 25,800 கால் ஆப்ஷன், தென் 25,800 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இப்போ ரோபோல ஃபீட் பண்ணலாம். இங்கே டேட்டா ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் 100க்கு. தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் 100 ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணலாம் 50,000க்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்கள் மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டியில் ட்ரேடிங் பண்ணுறோம் அண்ட் 100 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் 7 பாயிண்ட்ஸ் தான் வரும் நிஃப்டியில். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட் ஓப்பனில் தான் இருக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் இப்போதைக்கு நமக்கு 24,000 வந்திருக்கு. அண்ட் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 650 rupees இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா வித்தின் 5 minutes நம்ம ட்ரேடிங் முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு 7 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் இருக்கிறதுனால ஓப்பனிங் ஹவர்ஸ் நமக்கு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிரும். ஸோ இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் நமக்கு 33,000 இருக்கு. 45,000 வந்திருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 55,250 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் எந்த என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஓகே, கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 143.1, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 151.6. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 55,250 rupees பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரொம்ப விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஷோ. தேங்க்யூ.